தேவையான விஷயத்தை மட்டும் நாடுறது. அதிக அளவில் உடைகள், நகைகள், சொத்துக்கள் அப்படின்னு மனுஷாலிருந்து மேலே 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 சேர்க்கிற பொழுது அது பேராசைக்கு மட்டுமே வழிவகுக்கும். அதையும் தாண்டி ஒரு துளி கூட மனசுக்கு அமைதியை தராது. எத்தனை பொருட்களை வாங்கி சேர்த்து வச்சாலும் தூக்கம்ன்றது வரவே வராது. ஆகையினால வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ அவ்வளவு உடைமைகள் மட்டுமே ஒருத்தருக்கு போதும். நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நிலையானது அல்ல, நிலையற்ற தன்மை கொண்டது. நாம் எல்லாரும் ஒரு நாள் இறக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை முற்றிலும் புறக்கணித்துட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜென் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது இல்லையா, இதை தவறு அப்படின்னு சொல்லுது. நிலையற்ற தத்துவத்தை அறிந்து கொண்டால்தான் வாழ்கின்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று அந்த ஜென் தத்துவம் கூறுகிறது. எல்லாவற்றிலும் சமத்துவம். நாம் பார்க்கின்ற வேலை மற்றும் குடும்ப சூழ்நிலை இரண்டுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அளிக்கணும் அப்படின்னு அந்த தத்துவம் சொல்லுது. நிறைய பேர் குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்துட்டு வேலையை அறகுறையாக செய்வாங்க. இன்னும் சிலர் அலுவலக வேலையில் ஆழ்ந்த கவனம் செலுத்திட்டு குடும்பத்தை கண்டுக்காமையில இருப்பாங்க. ஆனால் ரெண்டையும் சமமாக பாவிக்கணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு சக்சஸ். ஜெய் சாய்ராம்.